ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 21 days வெயிட் லாஸ் சேலஞ்சோட டே 3. இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறேன்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸ் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிச்சுக்கோ. உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இன்ஸ்டா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். சில டவுட்ஸ் இருக்கு, அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ஏன்னா அதே டவுட்ஸ் திருப்பியும் கேக்குறீங்க. ஒரு வீடியோ நீங்க ஒரு என்டர்டைனிங்கான வீடியோ பார்க்கல, ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பாக்குறீங்க. சோ அப்படிங்கும் போது கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்புறம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ஈவினிங் போலதான் வந்து போட்டிருந்தேன் என்னோட, அதாவது நான் யாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஸ்டோரி வந்து போட்டிருந்தேன். சோ அதுக்கு நிறைய சிஸ்டர்ஸ் வந்து தைரியம் சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா எல்லாருக்கும் எல்லா சூழ்நிலையும் வரும், அதை தாண்டி நம்ம வரணும். அதுலதான் நம்ம கையில தான் இருக்கு. சோ அதான் சொல்றேன், எப்பவுமே வந்து அதிகமா சிரிக்கிறவங்களுக்குள்ள ஒரு சில விஷயங்கள் இருக்கும் கண்டிப்பா. ஆனா அதை எல்லாத்தையுமே வந்து நம்ம மாத்தணும். ஒரு சோகத்தை கூட நம்ம சந்தோஷமா கிரியேட் பண்ணணும், ஒரு தோல்வியை கூட வெற்றியா கிரியேட் பண்ணணும். எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு, சரிங்களா? சோ அதான் எப்பவுமே சொல்றது. சோ அதனால வேற ஏதாவது நிறைய பேர் நிறைய வீடியோஸ் இது கேட்டுட்டே இருந்தீங்க என்னைய பத்தி. சோ அதை போட்டுட்டேன். வேற என்ன வேணும்னு சொல்லுங்க, அதையும் அப்பப்போ டைம் கிடைக்கும் போது நான் அப்லோட் பண்றேன், சரிங்களா? உங்களோட டார்கெட் வெயிட் எவ்வளவுன்னு கேட்டிருந்தீங்க. ஒரு 58 59 வரணும், 60 கீழே குறையணும், அதுதான் என்னோடது. எக்ஸசைஸ் வந்து பண்ணாம வாக்கிங் மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் அதுதான் எப்பவுமே சொல்றது, ஏதாவது ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கணும். அதுக்காக நம்ம வாக்கிங் சூஸ் பண்ணிருக்கோம். நல்லா 1 மணி நேரம் நல்லா வாக்கிங் பண்ணுங்க, சரிங்களா? நொங்கு சாப்பிடலாமான்னு கேட்டீங்க. கண்டிப்பா சாப்பிடலாம், சீசன்ல கிடைக்கிறதுங்க. ஆனா அளவு எடுத்துக்கோங்க. பாஸ்தா வந்து வெயிட் கெயின் ஆகாதான்னு கேட்டிருந்தீங்க. பாஸ்தா வந்து பாத்தீங்கன்னா கோதுமையில பண்ண பாஸ்தா தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா மில்லட்ஸ்லயும் நிறைய ட்ரை இருக்குது, அதை வாங்கி ட்ரை பண்ணலாம். நிறைய வெஜ்ஜீஸ், முட்டை, இல்லைன்னா சோயா சங்க்ஸ், பச்சை பட்டாணி இந்த மாதிரி போட்டு நீங்க வந்து செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப நல்லதுங்க, சரிங்களா? அளவா எடுத்துக்கணும், சரிங்களா? கம்பங்கூழு, ராகி கூழ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வயிறு ஃபுல்லா குடிக்கலாமா அப்படின்னு, அதுக்கு லிமிட் இருக்கான்னு கேட்டிருந்தீங்க. ஒரு காலைல பிரேக்ஃபாஸ்ட்னா ஒரு பெரிய கிளாஸ் கரெக்டா இருக்கும். அதே மாதிரி மதியம் லஞ்ச்ல எடுத்துக்கிறீங்க 2 கிளாஸ் எடுத்துக்கோங்க. அது உங்களுக்கு ஃபில்லிங்கா இருக்கும். சோ அதனால அதுக்கு மேல போக வேண்டாம். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் வந்து நஞ்சுதான், சரிங்களா? நைட் டின்னருக்கு ஒரு 100 கிராம் பயிர் வகைகள் எடுத்துக்கலாமா? கண்டிப்பா எடுத்துக்கலாம். ஒரு சாலட் மாதிரி பண்ணி வெங்காயம், கேரட் துருவி போட்டு, வெள்ளரிக்காலாம் போட்டு கூட நீங்க வந்து பண்ணி சாப்பிடலாம். அதே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் இதை எடுத்துக்கலாம், சரிங்களா? ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கமெண்ட் எல்லாமே ரிப்ளை பண்ணியாச்சு. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. அடுத்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு பிறந்த நாள் அப்புறம் திருநாளுக்கான அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ண வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து டே வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. இதுக்கப்புறம் எப்படி ஸ்டெப்பில் வெயிட் வந்து செக் பண்ணுறதா. இன்றைக்கி சேம் வெயிட் தாங்க, 62.90. சூப்பர், ஓகே. நல்லா குறைக்கிறோம் நம்ம, சரிங்களா? அதுக்கப்புறமா வந்து நைட்டே நான் ஜீரகத்தை ஊற வச்சுட்டேங்க, எனக்கும் அம்மாச்சிக்கும் சேர்த்து. ஸோ அதனால் அது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கொதி விட்டுட்டு அப்படியே ஃபில்டர் பண்ணி குடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அம்மாச்சி கொடுத்துட்டேன், நான் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஃபில்டர் பண்ணி சூப்பராக வந்து குடிக்கிறேன். வெதுப்பாக குடிங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமாக இருக்கிறது, அதுக்கப்புறம் நம்ம ஸ்டொமக்கை க்ளீன் பண்ணும், அதுக்கப்புறம் இது வந்து மெட்டபாலிசம் லெவலை பூஸ்ட் பண்ணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா குடிச்சிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. இட்லி வந்து ஊற்றிட்டுருக்கேன். ஸோ ஏன்னா இன்றைக்கி என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, ஸோ இட்லியும் அஸ் யூஷுவல் இந்த கேரட் சட்னியே பண்ணி விட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பசங்களுக்கு வந்து என்ன தான் கொடுத்தாலும் தக்காளி சட்னி வந்து என் பையன்லாம் வந்து தக்காளி சட்னினே கேட்பான். ஆனால் அவனுக்கு வந்து இந்த கேரட் சட்னி பண்ணும்போது அந்த வித்தியாசம் தெரியாது. அதுக்காக தான் இதை பண்ணி விட்டுறது. நிறைய தடவை ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இருந்தாலும் பார்த்துக்கோங்க. இதுதான் சம்டைம் நான் வந்து இதை உளுந்தும் கடலைப்பருப்புலாம் போடுவேன். இன்றைக்கி நான் அது போடலை, சரிங்களா? அஸ் யூஷுவல் தக்காளி சட்னி மாதிரியே பண்ணிவிட்டு அதில் வந்து நல்லா கடைசியில் இந்த கேரட்டை போட்டு நான் வந்து வதக்குறேன். பிள்ளைங்களுக்கு எது பிடிக்குதோ அதை ரிப்பீட்டடாக கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுத்து புல்லான்ற மாதிரி தான் நான் நினச்சிக்கிறதுங்க. ஸோ அதனால் அப்படியே கொடுத்துட்றது. ஸோ அதுக்கப்புறம் இங்கே இட்லி ஊற்றி வச்சுருந்தேன், அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. அதையும் வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இட்லி இந்த தட்டிலேருந்து எண்ணெய்லாம் நான் தடவவே மாட்டேங்க. அப்படியே தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஊற்றுவேன். அப்படியே வாஷ் பண்ணிட்டு ஊற்றுறது, அவ்வளோதான். அதுக்கப்புறமா சட்னிக்கு அந்த கொத்தமல்லி தல்லாம் போட்டு லேஸில் நல்லா வதக்கி விட்டுட்டு அரைச்சோம்னா ஒரு செம்ம கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்களேன். சட்னி கலரே கேரட்டோட ஆரஞ்சு, இந்த கொத்தமல்லி தலை பச்சை சேரவும் ஒரு வித்தியாசமான கலரில் வந்துச்சு. ஸோ ஃப்ரூட்ஸோடு அவங்களுக்கு எல்லாம் வச்சு பேக் பண்ணிவிட்டு அப்புறம் பால்லாம் ஆற்றி கொடுத்துட்டேன். அவங்களும் கிளம்பிட்டாங்க. எங்கள் சின்ன வாண்டு போகிறத பாருங்களேன், க்யூட்டாக பண்ணுறான். இப்போ அந்த மேம் வந்தால் நான் போக மாட்டேன், இந்த மேம் வந்தால் தான் போவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அப்புறம் காஃபியெல்லாம் போட்டுட்டு அவங்க எல்லாருக்கெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் கொடுத்து முடிச்சிட்டேன்.
அப்புறம் 2 ஸ்வீட் கார்ன் அம்மாச்சி வந்து அவிச்சது கொடுத்தாங்களா, அதையும் அது கூட கொஞ்சம் கேரட்டையும் கட் பண்ணி வச்சு சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிச்சாச்சு. ஸ்வீட் கார்னு இல்லை நார்மல் கார்னு இது எல்லாமே சோளக்கரை தான் ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா, கையோட பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டுட்டு குளிச்சு ஃப்ரெஷ்அப் வந்து ஆகியாச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து குக்கரில் வந்து அரிசியை களைஞ்சி வச்சு விட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை தான் வந்து களைஞ்சி வச்சு விட்டுட்டேன். ஏன்னா டக்கு டைமே பற்ற மாட்டேங்குதுங்க எனக்கு, அந்த மாதிரி தான் போயிட்டுருக்குது. அதுக்கப்புறமா அம்மாச்சிக்கு குக்கரில் சாதம் மட்டும் வச்சு விட்டுட்டு வச்சுட்டு இல்லையா ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறமா அம்மாச்சிக்கு ஒரு காப்பியை போட்டு கொடுத்துட்டு நான் வந்து ஸ்கூலுக்கு வந்து டக்குன்னு நடந்து கிளம்பிட்டேங்க போய் கூப்பிட்டு வரதுக்கு. அப்புறம் இவரையும் கூட்டிகிட்டு வந்தாச்சு. ட்ரௌசர் வந்து மாற்றி விட்ருக்காங்க, இன்றைக்கி சுசு போகிறேன்னு சொல்லிட்டு லைட்டாக பட்டுருச்சு போல் இருக்குது. அதனால் நீட்டாக சேஞ்ச் பண்ணி அதை வந்து அனுப்பிச்சி விட்ருந்தாங்க. குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்புறம் ஹாட் பாட்டில் அந்த சாதத்தை போட்டு வச்சுட்டு அப்புறமா அதே குக்கரில் வாஷ் பண்ணிவிட்டு துவரம் பருப்பு பாசிப்பருப்பு எடுத்துருக்கிறாங்க. சாம்பார் தான் வைக்க போகிறேன். ஸோ 1 பாட் சாம்பார் மாதிரி குக்கர்லேயே வச்சு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பீன்ஸும் கேரட்டும் இருந்துச்சு. ஸோ அதை போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பருப்பை வாஷ் பண்ணிட்டு தண்ணி சேர்த்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு இதெல்லாம் கட் பண்ணி போட்டுட்டு கூடவே வந்து பீன்ஸையும் கேரட்டையும் நல்லா நீளமாக கட் பண்ணி போட்டுட்டேன்னா வச்சுக்கோங்களேன், அது குக்கரில் போடுறதுக்கு வந்து குலையாது, அப்படியே எடுத்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து பண்ணேன். அதுக்கப்புறமா இன்றைக்கி சாம்பார் தூள்லாம் இல்லை. நாங்கள் எப்போயுமே சாம்பாருக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள்னு சொல்கிறேன் இல்லையா, ஸோ அதையே தான் வந்து போடுறது. ஸோ இப்போ கொஞ்ச நாளாக தான் வந்து சாம்பார் தூள் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தனால போடுறதுங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதுதான் காலியாக போச்சா, சரின்ட்டு நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் போட்டுட்டு அதில் வந்து அப்படியே புளியை கரைச்சி ஊற்றிடுறதே கொஞ்சம். அப்போ தான் வந்து ஒரு டேஸ்ட்டே சாம்பாருக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே கரைச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து இது உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி ஒரு 2-3 விசில் விட்டு எடுத்தோம்னா 2 விசில் போதும். ஆமாம், கரெக்டாக இருந்துச்சு எனக்கு. உங்கள் குக்கர் பொறுத்து நீங்கள் பார்த்துக்கோங்க. சரிங்களா, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் இருந்துச்சு. சரி, அதை கட் பண்ணி வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் வச்சு விட்டுட்டு இந்த சைடு பீட்ரூட்டையும் நல்லா தோலிக்கிட்டு கட் பண்ணி எடுத்துட்டேன். ஒரு சைடு கடலைப்பருப்பையும் வேக போட்டு எடுத்துக்கிட்டேங்க. ஸோ அதுக்கப்புறமா அவனையும் போய் டக்குன்னு வந்து கூட்டிகிட்டு வந்துட்டேன் நான். அப்புறமா குக்கரை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நான் வந்து தாளித்து ஒரு கொட்டி விட்டுறேன். இப்படின்னா கடுகு, சீரகம், பெருங்காயத்தூள், கொஞ்சம் வெந்தயம், கருவேப்பிலை, வரமிளகா எல்லாமே போட்டு நம்ம தாளித்து கொட்டிக்க வேண்டியதான். அவ்வளோதான். கடைசியாக கொத்தமல்லி தலைத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. சாம்பார் ரெடியாக. சரி, இப்போ வந்து இந்த பீட்ரூட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக ரத்த கூட்டு பண்ணுற மாதிரி பண்ணோன்னா நான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு என்னோடய சின்ன பிள்ளையில எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு தான் பழகி கொடுத்தாங்க இந்த பீட்ரூட்டை சாப்பிட்றதுக்கு. வாங்க அப்படின்னு சொல்கிறேன். கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிட்டு சோம்பு வந்து போட்டுக்கோங்க. வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாலாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நல்லா சுருசில் வதக்கி விட்டுட்டு பீட்ரூட் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதையும் போட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் அது கூட கரம் மசாலா மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சுருசில் வதக்கி விட்டுக்கோங்க. நீங்கள் வெறும் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா அப்படி கூட சேர்த்துக்கலாம். சரிங்களா, மசாலாவையும் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் கடலைப்பருப்பு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு வேக வச்சேன், அதனால டக்குன்னு வெந்துருச்சு. சரிங்களா, அதையும் வந்து சேர்த்துட்டு உப்பு போட்டு நம்ம வந்து நல்லா எல்லாத்தையும் வந்து தண்ணிலாம் ஊற்றி வேக வச்சுருக்கேன். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்களேன். கலர்ஃபுல்லாக உண்மையாகவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். செமையாக ரெடி ஆகிடும். உப்புலாம் பார்த்து போட்டுக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி திணையரிசி சாதம் அந்த வச்சுருந்தேன். ஸோ அந்த ரெசிபி திருப்பி இதுக்கு போடணுன்னு தான் நான் பண்ணலை. அப்புறம் வெள்ளரிக்காய், அப்புறம் அந்த காய், இது எல்லாமே நிறைய காய வச்சு செம்மையாக முடிச்சாச்சுங்க. அப்புறமா கையோட பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டுட்டு வீடியோ எடிட்டிங்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஈவினிங் ஆகிடுச்சா ஒரு பிளாக் காஃபி போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வித்தவுட் சுகரில் தான் குடிச்சாச்சு. அம்மாச்சிக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காஃபியை போட்டு கொடுத்துட்டு அப்புறம் டைம் ஆகிடுச்சு, டின்னர் டைம் ஆகிடுச்சு. இன்ட்ரடக்ஷன் வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த பொரியல், அந்த பீட்ரூட் பொரியல், அந்த கடலைப்பருப்போட நிறைய எடுத்து வச்சுட்டு அது கூட அந்த சாம்பாரில் போட்ட அந்த பீன்ஸு கேரட்டையும் நிறைய எடுத்து வச்சு சூப்பராக சாப்பிட்டாச்சு. டின்னரை இந்த மாதிரி கூட முடிச்சிடலாங்க. கையோட அவங்க எல்லாருக்குமே சாப்பாடு அதுக்கப்புறமா கொடுத்து முடிச்சுட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டுட்டு கடைசியாக தண்ணி குடிச்சு தான் வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். 6:30 to 7 டின்னர் வந்து முடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் பசிக்குதுன்னா நிறைய தண்ணி குடிங்க, வேறு எதுவுமே சாப்பிட்றாதீங்க. அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அதுதான் வெயிட் லாஸ் நடக்கிற டைமிங். ஸோ அதனால் புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா, இன்றைக்கி டே சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணி நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக ஒரு லைக் கொடுத்து வந்து மோட்டிவேட் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் இவ்வளோ நேரம் வீடியோவை பொறுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய், see you. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.